இஸ்ரேல் என்ன பண்றான், ஈரான் அமிச்சதெல்லாம் நாங்க தகுதி ஆகிட்டோம், நாங்க சேஃப்டியா இருக்கோம் 2 பேரும் கட்டுறான். ஆனா சத்தியமாவே 2 பக்கமும் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் அவ்வளவு பெருசு. 40,000 டூரிஸ்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. சாப்பாடுக்கு ஒரு ஒரு மாவுக்காக, அந்த மாவை ஒரு வண்டியில எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வர மாவுக்காக அப்படி கூட்டம் ஓடுது. அந்த மாவு நீங்க எந்த வழியில வெளில அனுப்புவீங்க? எல்லா பக்கமும் இப்ப லாக் ஆகி நிக்குது. இப்ப இந்த 40,000 பேரோட நிலைமை. வீடியோ பார்த்தேன், அவங்க சொல்றாங்க we are very sorry for Gazaன்றாங்க. அதாவது நாங்க இந்த கொடிய வேதனையை அனுபவிக்கும் போது தான் தெரியுது எங்களால நீங்க என்ன கொடிய வேதனையை நீங்க அனுபவிச்சீங்க. 2 நாட்டு அதிபர்களுடைய ஈகோயிசத்திற்காக 2 நாட்டையே காலி பண்றாங்க. என் ஊர்ல 30 பேர் இறந்துட்டாங்கன்ற, நீ என்ன சொல்ற 80 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு என்ன சொல்ற 1000 பேர் இறந்துட்டாங்க, நீ என்ன சொல்ற 2000 பேர் இறந்துட்டாங்கன்ற, இப்படியே சொல்லிட்டே போறீங்கல்ல. அது அதிகமாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சண்டையா போடணும். ஈரான் வந்து இத்தனை பேரை கொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் கொன்னதில்லை, ஆனா இஸ்ரேல் கொன்னு இருக்கு. உலக நாடுகள்ல ஐநா போடக்கூடிய கண்ட்ரோல்ல ஈரான் கூட கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கு எல்லா விஷயத்திலயும். இஸ்ரேல் இருந்தது கிடையாது. அப்படியே சரி, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்கா. ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, யூஎஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள், ட்ரம்ப் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய விதிமீறல்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்பவும் நீங்க வந்து ஈரானை தாக்குவதற்கு முற்படுறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத செனட் மீட்டிங்ல சொல்லிட்டாங்க. இனிமே ட்ரம்பால இன்வால்வ் ஆக முடியாது. அப்ப ரஷ்யா இதுல மூக்க நுழைச்சி இந்த சமாதானம் செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? இரு நாடுகள் யாரோ ஒருத்தர் உள்ள வந்தா தான் இதை நீங்க சமாதானப்படுத்த முடியும். ஆனா சமாதானப்படுத்தக்கூடிய 2 இடத்துலயுமே 2 நாடுகளுமே இல்லை. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லைன் என்கிற பேர்ல இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சு. அவங்களுடைய அணுசக்தி ஆயுதங்கள் நிலையங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துச்சு. அதற்கு எதிர் தாக்குதலா ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்கிற பேர்ல ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணாங்க. இப்ப 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் நிலவிட்டு வருது. சார், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இது ஆக்சுவலி போக 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 பெருசாகிட்டே இருக்கு. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு பிற பயங்கள் தான். உலக போராகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. ஆனா இதனால ஏற்படக்கூடிய வலிகளும் வேதனைகளும் இவங்க புரியாம இருக்காங்க. ஏதோ வந்து 2 நாடுகளுக்கான பிரச்சனை மாதிரி பாக்குறதா எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 12th அட்டாக் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈரான் சைட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா 12th அட்டாக் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட அட்டாக் தான் போயிட்டு இருந்தது. ஈரானோட அட்டாக் வந்து ஏதோ ஸ்லோவா இருக்க மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஈரானோட பதில் தாக்குதலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிசைல்ஸ் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் வந்து போட்டு போட்டு காட்டுறாங்க. ஈரான் என்ன சொல்றான், இஸ்ரேல் அமிச்ச இதெல்லாம் நாங்க வந்து இது பண்ணிட்டோம், நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், எங்களுது வந்து நாங்க சேஃப்டியா இருக்கோம் இவங்க காட்டுறான். இஸ்ரேல் என்ன பண்றான், ஈரான் அமிச்சதெல்லாம் நாங்க தகுதி ஆகிட்டோம், நாங்க சேஃப்டியா இருக்கோம் 2 பேரும் காட்டுறான். ஆனா சத்தியமாவே 2 பக்கமும் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் அவ்வளவு பெருசு. 40,000 டூரிஸ்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க காப்பாற்றணும்ட்டு. அவங்க அந்த நாட்டு இஸ்ரேல்ல இருக்கக்கூடியவர்களே அந்த 40,000 டூரிஸ்டர்ஸை வெளியிலயும் அனுப்ப முடியாம உள்ளேயும் இது பண்ணிக்க முடியாம ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சு அவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல டூரிஸ்டா வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்க. அவ்வளவு பெரிய கொடூரம் வேற எங்கேயுமே நடக்காது. இந்த 40,000 பேருக்கும் நீங்க எந்த வழியில வெளில அனுப்புவீங்க? வானத்துல அனுப்ப முடியாது. வானத்துல ஒரு பக்கம் புல்லட் மலையும் அந்த ஏவுகணைகளும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. தரை வழியாகவும் நீங்க பண்ண முடியாது, கப்பல் வழியாகவும் நீங்க பண்ண முடியாது. எல்லா பக்கமும் இப்ப லாக் ஆகி நிக்குது. இப்ப இந்த 40,000 பேரோட நிலைமை. 2,000 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது அவங்களோட இடத்தெல்லாம் வெக்கேட் பண்ணி காலி பண்ணிட்டு திருப்பி வந்து இஸ்ரேல்ல அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. இவ்வளவு வலிகளும் வேதனையும் பாக்குறாங்க. ஒரு குழந்தை அழுகுது. 2 பக்கமே பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படி அழுது, அப்படியே என்னைய காப்பாத்துங்க,
என்னால முடியல அப்படின்றத அவங்களோட பாஷையில அது கதறுது. ம். சாப்பாடு ஒரு 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 இந்த நம்ம சப்பாத்தி மாவுலாம் நம்ம எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த மாவுக்காக அந்த மாவை ஒரு வண்டியில எடுத்துட்டு வராங்கம்மா. எடுத்துட்டு வர மாவுக்காக அப்படி கூட்டம் ஓடுது. அந்த மாவு அந்த ஒரு மூட்டை மாவுக்காக. அதுல ஒரு மூட்டை மாவு வந்து பிஞ்சு கீழே வந்துடுச்சு. அத கையில இருக்கக்கூடிய பேகு, கையில இருக்கக்கூடிய ட்ரெஸ் இந்த இதுக்குள்ளெல்லாம் இப்படி போட்டு போட்டு அந்த குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் எடுத்துட்டு ஓடுறதா எந்த அளவுக்கு ஒரு 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 பசிய கொடுமையை அனுபவிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. ஈவன் நான் ரீசெண்டா ஒரு இஸ்ரேலோட ஒரு 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 அங்க இருக்கக்கூடிய அந்த குடிமகளோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க சொல்றாங்க வி ஆர் வெரி சாரி ஃபார் காசான்றாங்க. அதாவது நாங்க இந்த கொடிய வேதனையை அனுபவிக்கும் போது தான் தெரியுது எங்களால நீங்க என்ன கொடிய வேதனையை நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, சுயநலமாக தன்னை மட்டுமே தன்னுடைய பெருமைக்காக மட்டுமே வாழ்ந்துறாங்க. இங்க 2 நாட்டு அதிபர்களுடைய ஈகோயிசத்திற்காக 2 நாட்டையே காலி பண்றாங்க. இதற்கு நடுவுல சிக்கி இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே, சவுதியா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், அவ்வளவு நாடுகள் இருக்கு. இது எல்லா நாடுகளுமே இப்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க பிரச்சனையே என்னன்னா கேம் பிளே பண்றாருன்னு சொல்லக்கூடிய ட்ரம்போட தலையீடாக இருக்கட்டும், மற்ற நாடுகளோட இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இதுவை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்தா கூட இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா திடீர்னு அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இதுக்கு நோக்கி போறேன், நாங்க வந்து ஈரானை வந்து இது பண்ண போறோம், துணை நிற்க போறோம் அப்படின்னா என்ன பயன்படுத்த நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா நீங்க இது அப்படியே எல்லாத்தையும் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. உலக நாடுகள்ல ஐநா போடக்கூடிய கண்ட்ரோல்ல ஈரான் கூட கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கு எல்லா விஷயத்திலயும். இஸ்ரேல் இருந்தது கிடையாது. அப்புறம் சரி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்கா. எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுக்கான இது எப்படி இருக்கு. இப்ப இவங்களுக்கு இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் இன்னொரு ஒரு ஆங்கரோட பேசிட்டு இருக்கேன். 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு அதிகமான ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்படி என் கூட பழகுறீங்கன்றதை வச்சுதான் இருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்றதை பொறுத்தா இருக்கு. அதே மாதிரிதான் அங்கேயும். அதே மாதிரி இங்க வந்து ஈரான் மேல சுமத்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நியூக்ளியர் வெப்பன். இது வந்து இஸ்ரேல் அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் அதை சொல்லியே தான் அடிச்சாங்க. 2வது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து ஆல்ரெடி இவங்க குறி வச்சுட்டாங்க. அவரை கொலை செய்வதற்கான திட்டமிடல் ஆல்ரெடி ஈரான் பண்ணிடுச்சு, அதை நாங்க தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு கிரியேட் பண்ணதா இருக்கட்டும். மற்ற நாடுகள் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து எங்களுக்கு மட்டும் பாதிப்பா வராது, அவங்க மட்டும் இதுல வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டாங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிடுவாங்க, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து அந்த ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணது வந்து வரப்பட்டு இந்த கடைசியா 2023 வருஷத்துல நடந்த பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு பெருசாக வெடிக்குமா அப்படின்றது வந்து நம்ம யோகித்து பார்க்க முடியாத ஒரு இது. இவங்க ஒரு மிசில் அனுப்புறாங்க, இந்த மிசில் போய் ஒருத்தவங்களை நீங்க என்னதான் டார்கெட் பேஸ்ட் அடிச்சா கூட, டார்கெட்டடா ஒரு இடத்த பேஸ் பண்ணி அடிச்சா கூட அதோட அதிர்வுகள் சுத்தி இருக்கக்கூடியவங்களை பாதிக்க வச்சிருக்குமா, பாதிச்சிருக்காது. நிச்சயமா பாதி. நம்மளோட அகமதாபாத்தோட பிளேன் கிராஷ், ஒரு பிளேன் போய் மோதுது. அந்த பிளேன்ல இருந்து 241 பேசஞ்சர்ஸ் இறக்குறதாவது நீங்க கேட்பீங்க. ஆனா அந்த காலேஜ்ல படிச்ச 100 பேர் என்னன்னாங்க, அந்த ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தவங்க என்னன்னாங்க. அதே கதை தானே இங்கேயும். உன் மிஸ்ஸில வச்சு நீ யாரை இது பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாண்டி மத்ததையும் நீ பண்றது இருக்குல்ல. அதுதான் இப்பயும் இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க ஈரானை ஒழித்து கட்டுவது உறுதின்றாங்க, காசாவையும் எங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒழித்து கட்டுவது உறுதின்றாங்க. அப்ப நான் 2 பக்கமும் என்னுடைய போர்க்காய்களை அவங்க நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்கிறதுனால தானே சரி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. இல்ல பவர்ஃபுல்லுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா டெக்னிக்கலி இஸ்ரேல் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங். நீங்க அமெரிக்காவுக்கே நிறைய விஷயங்களை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங். அதனால தான் வந்து ஈரான் தாக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், இஸ்ரேல் தாக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், ஒரு பாயிண்ட்டை நோக்கியே அவங்க வந்து நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கலான விஷயங்களையும் ஈரான் வந்து தகுதிபடி ஆக்குறதுக்கான தேவையான வேலைகளை ஈரான் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, ஈரான் நாடுகள்ல நியூக்ளியர் அந்த ப்ராக்ரஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கான எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குதோ அதை வந்து யுரேனியத்துக்கு வந்து தவிடுபடி ஆக்குறதோ, அது வந்து சரியா இல்லாம பண்றதோ அதற்கான வேலையை பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லா நாடுகளை விட அதிகமான அணுசக்தி நிறைந்த ஒரு நாடாக அமெரிக்கா தான் இருக்கு. உண்மையிலேயே அவங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன மத்தவங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோல் வச்சுட்டு 3.67% தான் வச்சுக்கணும்னு வச்சுட்டு அவங்க மட்டும் வச்சுக்காம இருக்கிறதை கேட்கறதுக்கு ஆள் அமெரிக்கா மட்டும் எல்லா நாடுகளையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு காலையில ஒண்ணு போட்டுட்டாங்க,
ஆக்சுவலி அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் வந்து செம்ம அழுத்தம் கொடுக்குறாருங்க. ஈரானை வந்து நாங்க உறுதியாக உங்களை வந்து இது பண்ணுவோம், உங்களுடைய நீங்க தான் டார்கெட்டு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை காலி பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றத ரொம்ப ஓப்பனப்பா விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் இருந்து நிறைய அவர்களுடைய போர் விமானங்களையோ அவங்களுடைய ஆட்களையோ நீங்க ஈரானை நோக்கி ஆல்ரெடி நகர்த்துறாங்க, மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. இது இல்லாம நிறைய அதிகமான ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்டேட் படி செனட் மீட்டிங் நடந்திருக்கு. செனட் மீட்டிங்ல இருக்கக்கூடிய அந்தந்த இதுல இருக்கக்கூடியவங்களோட பேசினதுல அந்த செனட் மீட்டிங்கோட இதுவா இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லிட்டாருன்னா, ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள், ட்ரம்ப் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய விதிமீறல்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்பவும் நீங்க வந்து ஈரானை தாக்குவதற்கு முற்படுறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத செனட் மீட்டிங்ல சொல்லிட்டாங்க. இனிமே ட்ரம்பால இன்வால்வ் ஆக முடியாது. என்ன சார் காலையில கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கா நிச்சயமாக ஈரானை தாக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுத்துறத இப்ப எப்ப செனட்டோட அப்டேட் வந்திருக்கோ, செனட் அப்டேட் மீறி இவர்களால ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எழுச்சி கிரியேட் ஆயிடும். ஓட்டிங் பண்ணிடுவாங்க. அப்ப அமெரிக்கா பேக் அடிச்சிரும். அமெரிக்கா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா இதுக்கு மேல எது பண்ணணும்னு நினைச்சாலும் பெரிய பிரச்சனையை சந்திக்கும். ஏன் அப்படின்னா எதனாவது ஒரு காரணத்துல ஈரான், ஏன்னா நீங்க ஒரு ரூல்ஸ் ஏன் உலக நாடுகளுக்குள்ள பண்றீங்க அப்படின்னா இது எல்லா நாடுகளும் மதிக்கணும்ன்றதுக்காக தான். அதை மடிப்பதற்காக நீங்க 2015 போடும் போதே ஈரான் அதற்கு சம்மதிச்சிருச்சு. சம்மதிச்சதற்கு அப்புறமாகவும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல்ல இருந்து வச்சு அவங்களை நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்து 2023 வெளியே வந்தாங்க. அது வந்து அப்போ ஒபாமா இருக்கக்கூடிய டைம்ல இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் 2வது வாட்டியே இப்போ வந்துட்டாரு. அது வந்து அமெரிக்கா மட்டும் வெளியில வரல, அது இவர்களுக்கு ஈரானும் வந்து எல்லா நாடுகளுக்குள்ளயுமே அந்த உடன்படிக்கைகளை சரியா வரல. அது ஒரு 6 கண்ட்ரிஸை வச்சுதான் அந்த உடன்படிக்கைகளை பண்ணாங்க, அது சரி வரல. அதுக்கப்புறம் திருப்பி 2வது வாட்டி பேச வரும்போது ஈரான் ஒத்துக்கல. இதுக்கு மேல ஈரான் ஒத்துக்கல, ஏன்னா ஈரான் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சதுனால அதை ஒத்துக்காம போயிடுச்சு. ஆனால் ஈரானும் பயந்து இருக்காங்கன்றது உண்மை. ஏன்னா அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆயில் இதுவும் வந்து கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக ஏற்றுமதிகளுக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்கும் எப்படி இருக்கும்ன்றது தெரியாதுன்றதுனால இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நீங்க அதுதான் நான் சொல்றேன், இங்க நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க, யாரோட இன்வால்வ்மெண்ட் வேணா இருக்கு, 2 பக்கம் உசுர் இருக்கு, அதை ஏன் பார்க்க மாட்டீங்கன்றது தெரியல. 2 பக்கமும் மக்கள் கதறாங்க, ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு நாடுகள்ல நீங்க ஏதோ சண்டை போடும், உங்களுடைய நாடு மக்கள் தாங்க. இங்க என்ன இவர் என்ன சொல்றாரு, என் ஊர்ல 30 பேர் இறந்துட்டாங்கன்ற, நீ என்ன சொல்ற 80 பேர் இறந்துட்டாங்க, இன்னைக்கு என்ன சொல்ற 1000 பேர் இறந்துட்டாங்க, நீ என்ன சொல்ற 2000 பேர் இறந்துட்டாங்கன்ற, இப்படியே சொல்லிட்டே போறீங்க இல்ல. அது அதிகமாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சண்டையா போடணும். ஏன் அது தெரிய மாட்டேங்குது? இன்னைக்கு நம்ம அந்த ஈகோயிசம் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ இது ரொம்ப இருக்கு. இதுல இப்ப ரஷ்யாவோட தலையீடு வேற. ஏன்னா அமெரிக்கா மூக்கு நுழைச்சு அவங்களும் வந்துருவாங்க. அவர்களுக்கு இது ஒரு நேரம். சைனா பின்னாடி இருந்து தனியா தூண்டி விடும். ஒரு உலக நாடுகள்ல ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குமா. இங்க நான் தான் பெரியவன்றதை காட்டுறதுக்காக ஒரு பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுல இதுவும் ஒரு வகைதான். இதுல நாம தான் வந்தோம், நாம தான் பண்ணோம், என்னாலதான் நடந்துச்சு. ஒண்ணு என்னாலதான் நீ அழிஞ்ச, இல்ல என்னாலதான் நீ காப்பாத்தப்பட்ட அப்படின்றதுல இந்த பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காரணத்திற்காகவே இதை பண்றாங்க. ஆல்ரெடி எலான் மஸ்க் வந்து அவரோட பதவியை இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப இன்னொருத்தரும் வந்து பதவி வந்து, ஏன்னா வந்து இவர்களுக்கு ஒரு சில அழுத்தம் வருது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு டைமும் மாத்தி பேசுறதுனால கிடைக்கக்கூடிய அழுத்தங்களை இவர்களால அந்த நிர்வகிக்கக்கூடிய செயல்திறனை இழக்கிறாங்க. ஸோ அதுவும் போகுது. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து இஸ்ரேல்ல இங்க என்ன விஷயம்னா, அமெரிக்காவிலிருந்து கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய எம்பசிஸை காலி பண்ண சொல்லிட்டாங்க. யூஎஸ் சார்ந்த எம்பசிஸையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஈரானுக்கு அது முன்னாடி சொல்லிட்டாங்க. இஸ்ரேலுக்கு சொல்றாங்கன்னா அப்ப ஈரான் சைட்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு மட்டும் 2 மிசைல்ஸை வந்து ஈரான் கையெடுத்திருக்கு. அது 2மே வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிசைல்ஸா தான் கீழே இது பண்ணியிருக்காங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கல, மக்களோட சர்வைவல் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே தான் போகுது. ஸோ அதற்கு வந்து இவங்களுடைய உடன்படிக்கைகள் ஏன்னா ரஷ்யா சொல்றது கூட என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யா வந்து 2 நாடுகளுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ற கண்ட்ரியா இருக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். ரஷ்யா என்ன சொல்லுது, நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா நாங்களே பேசி 2 பேரையும் நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம். இப்ப ஸ்கோர் வந்து ரஷ்யா வாங்கிடுச்சு. அப்ப ரஷ்யா இதுல மூக்க நுழைச்சு இந்த சமாதானம் செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? இரு நாடு யாரோ ஒருத்தர் உள்ள வந்தா தான் இதை நீங்க சமாதானப்படுத்த முடியும். ஆனா சமாதானப்படுத்தக்கூடிய 2 இடத்துலயுமே 2 நாடுகளுமே இல்லை. ஏன்னா ஈரானும் இப்ப கடைசியா இது பெருசா போயிடுச்சு. அதான் 12வது ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சுன்னா, இப்ப நீங்க ஈரான்ல இருந்து சொல்லக்கூடிய அவங்கள இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, கடைசி மூச்சு போற வரைக்கும் நாங்க போராட தயாருன்ட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த பக்கமும் சொல்றாங்க. இப்ப இது எப்படி போய் முடியும்னா, இது 2 நாடுகளை மட்டும் அழிக்காது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பாதிக்க பிடிக்கும். இதுல வேற ஈரான் வந்து முன்னாடி வரைக்கும் அமைதியாக பேசிட்டு இருந்தவங்க இப்ப ஈரானுடைய ஒவ்வொரு ஆதிக்கமும் பெருசாயிடுச்சு. நீங்க யுஏஇயை கூப்பிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, நாங்க வானத்துல, இவங்க சொல்றதை பாருங்க, ஈரான் சொல்றதை பாருங்க, நாங்க எங்களுடைய ஏவுகணைகளையும் நாங்க இது பண்ணுவோம், நீங்க எக்காரணத்தை கூட தடுக்க கூடாது.
எக்காரணத்தை கொண்டு தடுக்கக்கூடாது. நீங்க இஸ்ரேல் மேல தாக்குறதை நீங்க எக்காரணத்தை கொண்டு தடுக்கக்கூடாது. அதே மாதிரி இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடியதை எங்களுக்கு வரவும் விடக்கூடாது அப்படின்றாங்க. எப்படி பாரு, அதாவது நான் பண்ணுவேன், அவங்க பண்றதை நீங்க என்கிட்ட வரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆல்ரெடி வந்து அமெரிக்கன் யூஏ கண்ட்ரிஸும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் ஏற்கனவே இஸ்ரேலோட ஒரு சில இதை தடுக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா ட்ரோன் மூலியமாக வரக்கூடியது எல்லாத்தையுமே ஏன்னா இது எங்க வந்து மிஸ் ஆகி தன்னுடைய நாட்டு மக்களை வந்து பாதிக்குமோன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நாட்டு மக்கள் முக்கியம். அதற்காக தானே பிரதம மந்திரி இருக்காங்க, அதிபர்கள் இருக்காங்க, அதற்கான ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவர்களுடைய தன்மை வந்து போயிடுதுன்ற ரீசனுக்காகவே அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா கூட நம்ம யோசிக்கணும். சார், குறிப்பா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கும் போது அந்த மிசைல்ஸோட நேம்லாம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு சார். இப்போ ஹைப்பர்சோனிக் ஃபட்டா 1, அப்புறம் செஜில் மிசைல், அப்புறம் கைபர்னு ஒரு மிசைல். இந்த 3 மிசைல் பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வீரியமானது அப்படின்றதுலாம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, மிசைல்ஸ் வந்து ரெகுலராகவே ஈரான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா டிஃப்ரெண்டான மெத்தட் ஆஃப் மிசைல்ஸ் வந்து அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து 12th ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த மிசைல்ஸ் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு புரியறதுக்குள்ள அடுத்த மிசைல்ஸ் வந்து அடிச்சிருது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதுவும் ரெண்டாவது, நீங்க நடுவில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு மிசைல்ஸ் அனுப்பும் போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊசி மாதிரி ஒரு மிசைல்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, நார்மலா ஒரு மிசைல்ஸ் வந்து அனுப்பும்போது அதை வந்து இது பண்றதுக்காக, தகுடுபடி ஆக்குறதுக்காக இஸ்ரேல் ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா, அதுக்கு நடுவுலயே இன்னும் 2-3 டிஃப்ரெண்ட் மிசைல்ஸை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ நீ இது வரும்னு தடுக்க நீ அதுக்காக பிளான் பண்ணுவ, இது வந்து உன்னை அடிச்சிடும். இப்படியெல்லாம் அவங்க பண்ணி நீ அதான் சொல்ற இல்லையா, இஸ்ரேலோட ஒவ்வொரு ஆட்டங்களும் அவங்க டெக்னிக்கலி அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒவ்வொரு ஆட்டங்களையும் ஈரான் தவிடுபடி ஆக்குறதுன்றது வந்து இந்த மாதிரி அவங்க யூகிக்கக்கூடிய, அவர்கள் போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் பிளானிங்கும் தான். ஸோ அதில் தான் வந்து இந்த செஜில் மிசைலும் சரி, கேஃபா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக சொல்லுவாங்க. அந்த செஜில் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் வந்து பண்ணக்கூடியது, பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியது. அது நீங்கள் வானத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா டான்சிங் மெத்தடில் போகுமா, ஒரு மாதிரி நீங்கள் இப்போ இந்த நம்ம லைட் ஷோஸ்லாம் நம்ம போடும்போது ஏதோ வித்தியாசமாக பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இதில் போகும். அந்த ஆக்சுவலி செஜில் மிசைல்னாலே ஒரு பயம். ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னா, செஜில் மிசைல் வரவே இல்லை, அப்ப இதுக்கு முன்னாடி வந்ததா செஜில் மிசைல்னா அதை நாங்க வந்து தவிடுபடி ஆக்கிட்டோம், அப்ப இவ்வளவுதான் உங்களோட பெரிய இதுவா, இதான் உங்களோட பெரிய டெக்னாலஜியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியவே இஸ்ரேல் வந்து எழுப்புற மாதிரி வந்திருக்கு. ஆனா இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல் அவிவ் அப்படின்றது வந்து இஸ்ரேலோட ஒரு மிக முக்கியமான ஒரு நகரமாக பார்க்கப்படுது. அதிகமாக மனிதர்கள் வாழக்கூடிய பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த டெல் அவிவ் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 கட்டிடங்களுக்கு மேல தகர்த்தெறியப்பட்டிருக்கு, மருத்துவமனைகள் தகர்த்தெறியப்பட்டிருக்கு, பல இடங்கள் வந்து இதுவாயிருக்கு. அது ஒரு பெரிய டேமேஜை கொடுத்துருக்கு. அப்ப இஸ்ரேல் இல்லைன்னு சொல்றது உண்மையா அல்லது இங்க பாதிக்கப்பட்டது உண்மையான்றதே இங்க கேள்வியா இருக்கு. இப்ப இங்க பிரச்சனையா அதான், நமக்கே கன்ஃபியூசிங்கா அதை வந்து கிரியேட் பண்றாங்க இந்த கண்ட்ரிஸ். என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா எந்த கண்ட்ரியுமே தன்னுடைய கண்ட்ரில இருக்கக்கூடிய பிரச்சனையை ஓபன் அப் பண்ணாது. அதனாலதான் ஈரான்ல இருக்கக்கூடிய மீடியாவுக்கும் பிளாக்கு, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மீடியாவுக்கும் பிளாக்கு. நீங்க இந்த செய்திகளை வெளில கொண்டு போக முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பிளாக் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இவங்க என்னென்னலாம் டேமேஜ் ஆயிருக்குன்றதை வெளியில சொல்லவே முடியாம இப்ப நீங்க சோசியல் மீடியா மூலியமாக பரவக்கூடிய தவறுகள் தான் அதோட இது. இப்ப இந்த டெல் அவிவ்ல நடக்கப்பட்ட தாக்குதல் வந்து ரொம்ப பெரிய தாக்குதல். இதனால கிட்டத்தட்ட வந்து 3% ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. 450 பில்லியனுக்கு மேற்பட்ட பண இழப்பீடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இஸ்ரேல் தாக்கலையா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் அவர்களுடைய குறிக்கோளை வந்து ரொம்ப பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஈரானோட அராக் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த அராக் பகுதியை நோக்கி இஸ்ரேல் தாக்கியிருக்கு. அந்த அராக் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பாம்பை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு சில ப்ராக்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதை தாக்கி அதன் மூலியமாக ஒரு பெரிய அதிர்வுகளை உருவாக்கி ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவை அவங்க கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 2 பேருமே கொஞ்சம் கூட சலைச்சவர்கள் இல்லாத அளவுக்கு தான் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா இது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியதே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 450 மிசைல்ஸ்க்கு மேல ஈரான் வந்து கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இஸ்ரேலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இவங்க பிளான் பண்ணி தாக்கியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் முக்கியமான ஒரு இடம் இருக்குமோ, எங்கெல்லாம் இவங்க இது பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஈரான் இது பண்ணுச்சு. அதே மாதிரி ஈரானோட எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வெப்பன்லாம் ரெடி பண்ற இடங்கள் இருக்கோ, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற இடம் எங்க இருக்கோ, இல்லை இதை வந்து யுரேனியம் வந்து இது பண்ற இடம் எங்க இருக்கோ, அது எல்லா பியூரிஃபிகேஷன் பண்ற இடம் இருக்கோ, இந்த இடத்தெல்லாம் தாக்கி அவர்களுடைய பவரையும் இங்க டவுன் பண்ணி 2 பேருமே ஒவ்வொரு இடத்தையும் இழந்துகிட்டே இருக்காங்க.
இது பெரிய பண நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏன்னா கோடி ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு நாளுக்கும் மிசைல்ஸ்க்கு மேலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ரெண்டுமே வந்து டாப் லெவல் கண்ட்ரிஸ், ரெண்டுமே வந்து எல்லா வகையிலும் குறைஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நடக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதே சேம் டைம் வந்து இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈரான் வந்து இத்தனை பேரை கொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் கொன்னதில்லை, ஆனா இஸ்ரேல் கொன்னு இருக்கு. ஈரான் வந்து இத்தனை உலக நாடுகளை அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஈரான் அழிச்சது இல்லை. ஆனா இஸ்ரேல் 5 உலக நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க மேல இது பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க பிரிச்சு பார்க்கும்போது இங்க மக்கள் பாத்தீங்கன்னா இன்னும் பண்ணதான் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க கம்பேரிட்டிவ்லி ஈரானும் இஸ்ரேலையும் பார்க்கும்போது இஸ்ரேல் நடந்துகிட்ட விதம் நிறைய இடத்துல மோசமாக தான் இருந்திருக்கு. ஆனா ஈரானை வந்து வெறும் நியூக்ளியரை வச்சு மட்டும் நாம வந்து ஒரு இடத்துல சொல்லிடவும் கூடாதுன்றது இதுவா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இங்க யாரு பணம் வச்சிருக்கா, யார் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கான்றதை வச்சு நீங்க வந்து சமரசம் செய்ய வைக்க போனீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. எல்லா மனிதர்களும் எல்லாருமே இந்த உலகத்துல சமமானவர்கள் தான், எல்லாருமே நமக்கு தேவை. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து சமரசம் பண்ணி அனைத்து இடங்களும் இங்க அமைதியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த இழப்புகள்ன்றது ரொம்ப பெருசா ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு வான்வெளி போக்குவரத்து எல்லாம் இல்லை. நீங்க இஸ்ரேல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வான்வெளியோட இதுல திறமையானவர்கள்னு சொன்னதை இது சோதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இவங்க கிட்ட இந்த எந்த ப்ராடக்டை யார் வாங்குவா? மிசைல்ஸ் கூட யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லா இடமும் பெருசா லாகாவும் பெருசா ஒட்டையும், இது பெரிய இழப்பீடுகளை ஏற்படுத்தும். இந்த இழப்பீடுகள்னால குளிர்காய போறது ஒருவேளை அமெரிக்காவா இருக்கும். சரி, இப்ப இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு ஆயுத சக்திகளை குறிவைத்து தான் தாக்குறாங்க அப்படின்றாங்க. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையங்கள் பூமிக்கு அடியில தான் அதிகபட்சம் இருக்கு. பூமிக்கு அடியிலையும் மலைகளுக்கு அடியிலும் தான் இருக்கு. இவங்க என்ன தாக்குதல் பண்ணாலும் அங்க வந்து இழப்பீடு அவ்வளவு அதிகமா இருக்காதுன்னு சொல்லப்படுது. இல்ல இது எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நியூக்ளியர் இது வந்து இது பண்றதுனால ஈரானும் சேர்ந்து அழிஞ்சு நமக்கும் ஒரு விடிவுகாலம் கிடைச்சிருமான்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இது அப்படி கிடையாது. இது வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு ப்ராசஸ் ஆகும்போது அது ஒரு வெப்பனா பாமாவே அது மாறும். அது வரைக்கும் அது கிடையவே கிடையாது. அது வரைக்கும் அது சாதாரணமான ஒரு இதுதான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க அதை சேஃப்டியா வச்சிருக்கிறதா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி இவங்களும் அதே, 2 பேருமே அதே தாங்க. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்னும் அவ்வளோன்றாங்க. இவன் என்ன சொல்றான், எனக்கு ஒன்னும் அவ்வளோ சொல்றான். 2 பேருக்கும் பாதிப்பு இருக்குன்றதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். குறிப்பா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால இவன் மலைக்கு கீழே வச்சிருந்தாலும் பூமிக்கு கீழே வச்சிருந்தாலும் எங்க வச்சிருந்தாலும் ஆக்சுவலி ரூல்ஸ் படி 3.67% உலக நாடுகள் அக்செப்ட் பண்றதுல என்ன குறை இருக்க போறதுன்றது தெரியல. என்ன சொல்றாங்க ரூல்ஸ் படி, ஏற்கனவே நீங்க பண்ணிட்டீங்களா, நீங்க 3.67% மேல வச்சுக்காதீங்க, புதுசா யாரும் பண்ணாதீங்க, இவ்வளவுதான் ரூல்ஸ். ஏன் இந்த ரூல்ஸை கொடுக்குறாங்க? இதனால உன் நாட்டுக்கும் பாதிப்பு, மற்ற நாடுகளுக்கும் பாதிப்பு. இப்ப இதை காரணமா வச்சுதானே இஸ்ரேல் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குச்சு. அதுக்கு ஏன் இந்த மாதிரியான இடங்களை விட்டு வச்சிருக்கணும்? ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விளைவுகளே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மக்கள் யாருமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்தாதீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அதுல நம்ம பேசுறதெல்லாம் வாட்ஸ்அப் உளவுத்துறை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப் மூலமாவும் இந்த மாதிரியான விஷயங்கள் பகிரப்படுதா சார்? இல்ல, வாட்ஸ்அப் பேசிக்கலாவே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். ஆனா வந்து ஒவ்வொரு நாடுகள்ல அது ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடியது வேற மாதிரி இருக்கு, மற்ற நாடுகள்ல வேற மாதிரி இருக்கு. நீங்க துபாய் மாதிரியான கண்ட்ரீஸ்ல வாட்ஸ்அப் பயன்படுத்த மாட்டாங்க. கால் பேசுறதுக்கோ வீடியோ கால் பேசுறதுக்கோ பயன்படுத்த மாட்டாங்க. இந்திய நாடுகள்ல கால் பேசுறதுக்கு வாட்ஸ்அப் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா யாராலையுமே அதை வந்து ட்ராக் பண்ண முடியாதுன்னு. ஒவ்வொரு நாடுகள்ல அது ஒவ்வொரு மாதிரியாக பயன்படுது. சைனாலாம் தவிர்த்திருக்காங்க சார், அப்படிலாம் கிடையாது. பின்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் இதுதான் பிரச்சனையே. இங்க பாருங்க, இப்ப எலான் மஸ்கோட ரெசிக்னேஷன் பண்றதுக்கான காரணம் கூட சேம் அதே தான். இப்ப என்ன பண்ணுது, அந்த நாடுகளை சேர்ந்த பிரதமராக இருக்கக்கூடியவரோ அதிபராக இருக்கக்கூடியவரோ சொல்லக்கூடிய ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறும்போது இவர்களுடைய அந்த பங்குச்சந்தை இதுவாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், அவங்க பிசினஸோட மார்க்கெட்டா இருக்கட்டும், எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளை சேர்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கல்ல. அதனால அந்த நாடுகள் அந்த மாதிரி ஒரு வணிகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாருமே யாரு பின்னாடி நிற்க மாட்டாங்க. அவர்கள் நியூட்ரலா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு தேவை. ஸோ இந்த மற்றவர்கள் மட்டும்தான் விளையாடக்கூடிய கேம்ல எல்லாரையும் தூக்கிட்டு வந்து போடுறாங்களோ அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இஸ்ரேல் ஈரான் போருக்கு குறித்து ஒரு சிறப்பான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா
The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.